இந்த நாய்கள் வந்து தொடர்ந்து இந்த பட்டியாட்டை முழுசா புடிச்சு கொண்டு போடுதுங்க. இது நிறைய இடத்துல கொங்கு மண்டலம் முழுசா இருக்கு. அது ஒன் மேன் டாக்கா. இது பெருமையா இது ஒன் மேன் டாக்குங்க. இது நான் போனா மட்டும் தான் கிடைக்காது, மற்ற யாரு போனாலும் கிடைக்கும் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அந்த நாயெல்லாம் முதல்ல நீங்க வளர்த்தலாமா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? முதல்ல ஒன்றிய அரசுடைய தமிழக தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பட்ட பேரே பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை வச்சுதான் வரும். அவர்லாம் இதுக்கு பேசவே மாட்டேறாரு. அவர் அப்படி பேசினதா பெருசா எங்கேயுமே பார்க்கல. எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசுற அவரு இதுக்கு ஏன் பேசவே இல்லை? போய் அப்படியே 2 ஆட்டை சைடிஸா சாப்பிட்டு உச்சா போயிட்டு வருது. அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உங்க நாயை கட்டி வைங்க, இல்லைன்னா நாய் வளர்க்குறதையும் விட்டுருங்க. ஆடு பெருசா உயிர் கிடையாது, நாய் தான் உயிர். ஏன்னா நாயை மனுஷன் கொண்டுட்டான், ஆட்டை வந்து இன்னொரு விலங்கு தானே கொண்டுது. விலங்குக்கு விலங்கு கொண்டுக்கலாம், மனுஷன் தான் கொல்லக்கூடாது. இந்த மாதிரியான ஏதோ கேவலமான ஏதோ ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. நம்ம நாய் செத்தா யாருக்கு எந்த இழப்பும் கிடையாது, சரிங்களா? ஆனா ஆடு செத்தா, ஒரு 26 ஆடு செத்தா, ஒரு 26 ஆட்டை ரொம்ப ரொம்ப கம்மியா 10,000 ரூபாய் விலை போட்டுங்க. 2.5 லட்சம் ரூபாய் போனா ஒரு விவசாயியோடைய நிலைமை என்ன? வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஒரு சின்ன கேப் ஆகி போச்சு, ஒரு சில வேலைகளால வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவோட வந்திருக்கோம். என்னன்னு கேக்குறீங்களா? கொங்கு மண்டலத்துல இப்ப தொடர்ந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, இந்த நாய்கள் வந்து தொடர்ந்து இந்த பட்டியாட்டை முழுசா புடிச்சு கொண்டு போடுதுங்க. இது நிறைய இடத்துல கொங்கு மண்டலம் முழுசா இருக்கு. நான் கூட நம்ம ஏரியாவில தான் இருக்கு, இல்ல கிழக்கு நாமக்கல் ஏரியாவில தான் இருக்கு, மேற்கு கோயம்புத்தூர் ஏரியாவில தான் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. கொங்கு மண்டலம் முழுசாவே இருக்கு. அவ்வளவு ஏன் தமிழ்நாடு முழுசாவே இது இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஆடு வளர்ப்பு அதிகம். அதனால இதுக்கு சேஃப்டிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஆனா எதுவுமே பண்றது இல்ல. தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்கிற காரணம் என்ன? காரணம் யாரு? இது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு? இதனால பாதிக்கப்பட்டவங்க என்னெல்லாம் ஆயிருக்காங்க? அதுல போராட்டங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்டத்தட்ட இந்த கடைசியா ஒரு வருஷம் 2 வருஷத்துல எங்க பார்த்தாலும் நாய் வந்து இப்படி ஆட்டை பிடிச்சிருச்சு, பட்டி ஆட்டையே பிடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய தகவல்கள். அது நம்ம ஊர்லயே ஒரு சம்பவம் நடந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஒரே பட்டி ஆட்டை 26 ஆட்டை நாய் வந்து கடிச்சிருச்சுங்க. அதை நரி அங்க பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சில ரூமர்ஸ் வந்தது. ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாய் தான் பிடிச்சிருச்சு. 26 பட்டி ஆடு இறந்துருச்சு. அந்த இறந்த அந்த டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆட்டோட ஓனர் வந்து ஒரு ப்ரெஷர் பேஷண்ட், அந்த ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றவரு. அந்த டென்ஷன்ல ஒரு 2-3 நாள் ப்ரெஷர் மாத்திரையை விட்டுட்டாரு. அந்த டென்ஷனும் சேர்ந்து அவர் ஸ்ட்ரோக் வந்து இறந்தே போயிட்டாரு. இந்த சோகமான சம்பவம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த ஊர்ல நடந்தது. இது நடந்த 1 வருஷம் ஆச்சு. ஆனா இதுக்கப்புறமாச்சும் இந்த பிரச்சனை குறைஞ்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. நேத்து வரைக்கும் நடந்திருக்கு. பக்கத்தூர்ல என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஆட்டை பிடிச்ச நாயை என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து ஏதோ மருந்து வச்சோ இல்ல அடிச்சோ கொன்னுட்டாங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்பி பீட்டாவில் இருந்தெல்லாம் வந்து, பெரிய பெரிய அமைப்புல இருந்தெல்லாம் வந்து, கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்களை அரெஸ்ட் வரைக்கும் போச்சு. இது நியாயமானதுதான். ஒரு உயிரை கொல்லக்கூடாது, ஏத்துக்கிறேன். அப்போ நாய்க்கு தான் பாதுகாப்பு, ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லையா? நாய் தான் விலங்கா, ஆடு விலங்கு இல்லையா? நாய் தான் வந்து வளர்ப்பு பிராணியா, ஆடு வளர்ப்பு பிராணி இல்லையா? இதெல்லாம் கேள்வியும் நம்ம பீட்டாவை நோக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதாவது எல்லாமே உயிர், அதெல்லாம் நம்ம மதிக்கணும்னு நினைக்கலாம், அதுக்கு உண்மைதான். அதை ஒரு பக்கம் வைங்க. நீங்க ஒரு சோர்ஸ் கொடுக்குற ஒரு எக்கனாமிக்கலா பார்த்தா ஒரு நாய் செத்தா யாருக்கு எந்த இழப்பும் கிடையாது, சரிங்களா? ஆனா ஆடு செத்தா, ஒரு 26 ஆடு செத்தா, ஒரு 26 ஆட்டை ரொம்ப ரொம்ப கம்மியா 10,000 ரூபாய் விலை போட்டுங்க. 2.5 லட்சம் ரூபாய் போனா ஒரு விவசாயியோடைய நிலைமை என்ன? அவன் எக்கனாமிக்கலா அப்படியே டவுன் ஆகுறான். அவன் தற்கொலை வரைக்கும் கூட போவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எந்த இழப்பீடும் அரசாங்கத்து சைடுல இருந்து இன்ன வரைக்கும் வரல. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இதே சம்பவம் நான் சொன்ன பாருங்க, பக்கத்தூர்ல நடந்தது. அவங்க அப்படி அந்த நாயை கொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. இதே மாதிரி பட்டி ஆட்டையே கொண்டுருச்சு. நாயை கொண்டாத்தானே எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு அந்த ஆட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் மூலனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ரோட்ல போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது நிறைய நியூஸ்ல பாலிமர்ல எல்லாம் வந்துச்சு, நிறைய சோசியல் மீடியாவில் வந்தது. அதை பார்க்காதவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு இன்ச்சு கேஸ் போட்டா சோலை முடிச்சு போடுவோம். அது கயிறு விவசாயிகளுக்கு
ஒண்ணு. முன்னாடி முன்னாடி காத்தாடி போட்டுட்டு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டம். இதெல்லாம் சாராயம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம். அதை சொல்லுங்க. சாராயம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம். நாய் குடிச்சா 1 10 லட்சம். கட்டி கொடுத்து கஷ்டமா இருக்கு. 20 நாள் முன்னாடி நன்றி சொல்றதுக்காக வந்த நம்ம எம்பி அவர்களை வந்து அவர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது, இங்க மட்டும் இல்லைங்க, சென்னிமலை போனா அதே பிரச்சனை, கோபிக்கு போனா அதே பிரச்சனை, கொங்கு மண்டலம் முழுசா இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு, இதை கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நம்ம ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமே தெரிய வருது, இது இங்க மட்டும் இல்லை எல்லா பக்கம் நடக்குதுன்னு. பீட்டா மாதிரியான அமைப்புகள் இதுக்கு வந்து நிச்சயமா அவங்க எகென்ஸ்டா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அது என்னன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஆடு பெருசா உயிர் கிடையாது, நாய் தான் உயிர். ஏன்னா நாயை மனுஷன் கொண்டுட்டான், ஆட்டை வந்து இன்னொரு விலங்கு தானே கொண்டுது. விலங்குக்கு விலங்கு கொண்டுக்கலாம், மனுஷன் தான் கொல்லக்கூடாது. இந்த மாதிரியான ஏதோ கேவலமான ஏதோ ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. நம்ம அரசாங்கம் இதை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு 1 வருடத்துக்கு குறைவான நாட்களே இருக்கிற நிலைமையில கொங்கு மண்டலத்துல இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா நிச்சயமா ஓட்டு பயங்கரமா பாதிக்கப்படும். மதுரை மாநகராட்சியில நாய் வளர்த்துற ஒவ்வொருத்தரும் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கணும் நாய்க்கு. அப்படி லைசன்ஸ் இல்லாத நாயை தெரு நாயின்னு நாங்களே அதை டிக்ளேர் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுத்து மீதி நாய்களை எல்லாம் தெரு நாய்கள்னு பிடிச்சிட்டு போகிறத முதல்ல சீக்கிரம் செய்யணும். நாய் வளர்த்துற ஒரு சில மகான்களுக்கு சின்ன வேண்டுகோள், இல்லை நீங்க பெரிய பெட் லவரா இருங்க, நாயை வளர்த்துங்க, நீங்க பெட்ரூம்ல வச்சுக்கோங்க, அது அங்கேயே உச்சா போகட்டும், அங்கேயே பேண்ட் வைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க அதை அங்கே வலிச்சு போடுங்க, இல்லை அதோட படுத்து தூங்குங்க. அது நீங்க பெட் லவரா நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, சோறும்பியும் ஒன்னா தின்னுங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா ஆடு வளர்த்துறவன் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு விவசாயி வளர்த்துறானே, அவன் அந்த ஊருக்குள்ள கொண்டுகிட்டு வந்து நீங்க வந்து அந்த என்னமோ அந்த 1 மேன் டாக்கான், இது பெருமையா, இது 1 மேன் டாக்குங்க, இது நான் போனா மட்டும்தான் கிடைக்காது, மற்ற யாரு போனாலும் கிடைக்கும் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அந்த நாயெல்லாம் முதல்ல நீங்க வளர்த்தலாமா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? முதல்ல நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீ கூப்பிட்டுறீங்க. அது எதுக்குன்னா உச்சா போறக்கு, நீ சும்மா கிடையாது. எதுக்கு தெரியுமா நீ கூடுறது? உச்சா போயிட்டு வருமா? அது இங்க போக கூடாது, அவியோட சுத்தமா இருக்கணுமா? அது உச்சா மட்டுமா போகும்? போய் அப்படியே 2 ஆட்டை சைடிஸா சாப்பிட்டு உச்சா போயிட்டு வருது. அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உங்க நாயை கட்டி வைங்க, இல்லைன்னா நாய் வளர்க்குறதையும் விட்டுருங்க. என்னைக்குமே பெரிய காட்டு தீக்கு ஒரு சின்ன தீப்பொறி தான் இதா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆரம்பமா இருக்குன்னு. அந்த மாதிரி இது வந்து சின்ன பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தெரியல, என்னடா ஆடு சத்தையெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கானேங்கிற மாதிரி. கொங்கு மண்டலத்துல ஆடு வளர்த்துற ஒரு விவசாயி கிட்ட வந்து உங்க பட்டியல ஒரு 25 இல்லை 30 ஆட்டை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சும்மா மைக்கு நீட்டி கேட்டு பாருங்க. வேற என்ன பண்றது, தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்றது, எங்க வாழ்வாதாரமே போயிடும், நாங்க என்ன சொல்றது அப்படின்னு ரொம்ப தடுமாறி போவாங்க. இது அவ்வளவு லைட்டான விஷயமே கிடையாது. இவ்வளவு லைட்டான விஷயமா இதை எடுத்துக்கவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இல்லைன்னா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து அதுக்கு இழப்பீடு கிடைக்கிற மாதிரியாவது பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டுகள் இப்படி நடந்த சம்பவத்துக்கு ஏதாவது இழப்பீடுகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம விசாரிச்சோம். நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இதுக்கு வந்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆடுகளுக்கு, இப்படி கடிக்கப்பட்ட ஆடுகளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்போ வரும்னு தெரியல. அதுவும் ஒரு ஆட்டுடைய விலை 12,000னா ஒரு ஆட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்னு சொல்றாங்க. இது எந்த விதத்திலயும் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏதோ பரவாயில்ல, என்ன சொல்றது, எதுவுமே இல்லாதவனுக்கு பசிக்கிறவனுக்கு அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுத்த மாதிரி இந்த 3000 ரூபாய் அதாவது சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போகணும்னு இந்த வீடியோ மூலமா தமிழக அரசை வற்புறுத்திக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம், தயவு செஞ்சு பீட்டாங்கிற அமைப்பெல்லாம் ஒழிச்சு கட்டிருங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லி கொடுங்க. ஆடு வளர்க்குற விவசாயியோட நிலைமை என்னன்னு சொல்லி கொடுங்க. இஷ்டத்துக்கு வந்து இதுதான் ரூல்ஸ்னா இப்படித்தான், நாங்க அப்படித்தான், இது பண்ணக்கூடாது, நீங்க அப்படி பண்ணா என்ன பண்ணாலும் நாய் வந்து ஆட்டை கடிச்சுக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. அடுத்த தேர்தலில் உங்களுடைய ஆட்சியை இழக்கிற அளவுக்கு ஆயிடுவீங்க. அதை ஒன்றிய அரசு மனசுல வச்சுக்கணும். அதாவது ஒன்றிய அரசுடைய தமிழக தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பட்ட பேரே பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை வச்சுதான் வரும். அவர்லாம் இதுக்கு பேசவே மாட்டேறாரு. அவர் அப்படி பேசினதா பெருசா எங்கேயுமே பார்க்கல. எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசுற அவரு இதுக்கு ஏன் பேசவே இல்லை? இல்ல அப்படி பேசியிருந்தாருன்னா, ஏதாவது பேசியிருந்தாருன்னா அந்த வீடியோவை கமெண்ட்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தெரியல, அப்படி பேசின மாதிரி எதுவும் தெரியல. அவர்லாம் குரல் கொடுத்து இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டாமா? ஏன் வீட்டை எதுல இருக்கு? தமிழக அரசு கண்ட்ரோல்லையா வருது? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தானே வருது. நீங்க தான் அங்க வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அங்க வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் இருக்குல்ல, பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொண்டுட்டு வாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.